இங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த ஸ்கெட்சோட அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கிரிட் இருக்கு. இந்த மாரி ஒரு கிரிட்ட ஏற்கனவே நான் ஃபிளாக் வரையிற எக்ஸர்சைஸ்ல யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான கிரிட் உங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்க்ரீன்ல வரைய ட்ரை பண்றீங்க. அது எந்த கோஆர்டினேட்ல எவ்வளோ சைஸ்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கிரிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரிட்ட எப்படி வரையறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி நமக்கு பைத்தான்ல இருக்கிற லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம பைத்தான்ல இருக்கிற லூப்ஸ பத்தியும் கத்துக்க போறோம். இப்போ முதல்ல நம்ம எப்படி நம்மளோட வெர்டிக்கல் லைன்ஸ வரையறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹாரிசான்டல் லைன்ஸ் ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். வெர்டிக்கல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுடைய விண்டோவோட டாப்ல இருந்து விண்டோவோட பாட்டம் வரைக்கும் வரைய போறோம் இல்லையா? ஸோ எல்லா லைன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய y கோஆர்டினேட் 0 தான் இருக்கும் ஆரம்பிக்கும்போது. முடியும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோவோட மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்கோ அதில முடியும். இந்த விண்டோ 900 அப்படிங்கிறனால எல்லாமே 900ல முடியுது. ஸோ நம்ம வரைய போற இந்த 13 லைன்ஸ்க்கும் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல ஒய் கோஆர்டினேட் ரொம்பவே ஈஸி. எக்ஸ் கோஆர்டினேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. 0லேருந்து ஆரம்பிச்சு 100, 200ன்னு நம்மளுடைய இந்த கேப் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத பொறுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு, நம்ம விண்டோவோட மேக்ஸிமம் விட்த் எங்கே இருக்கோ அங்கே போய் முடியுது. இதில் லாஸ்ட் லைனையும் ஃபர்ஸ்ட் லைனையும் நம்ம வேணும்னா வரையலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இத மேனுவலா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்க்கலாமே. ஒரு 3 லைன் வரைஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 100,0 இருந்து 100, ஹைட் வரைக்கும். இப்போ இத நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது, நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் அழகா வந்துருச்சு பாருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு 3 லைனுக்கு ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னா, அதே மாதிரி லைன்ஸ திருப்பி திருப்பி வரைஞ்சிட்டு, அதோடைய கோஆர்டினேட்ஸ மட்டும் தான் லைட்டா மாத்தப் போறோம். இந்த மாதிரி தான் ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் கோடட் வேல்யூஸா குடுத்துருக்கிறோம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஹார்ட் கோடிங்க அவாய்ட் பண்ணி வேரியபிள்ஸ யூஸ் பண்ணி புரோகிராம் எழுதணும் அப்படின்னு. இப்போ இத வேரியபிள் வச்சு எழுதுனா நம்ம எப்படி எழுதியிருப்போம்? நம்ம புரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் தானே மாறுது. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு மட்டும் வேரியபிள் யூஸ் பண்ணா போதும். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, 100லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் லைன வரையிறோம் அப்படின்னா, 0லேருந்து வரைஞ்சிருப்போம். ஸோ 0லேருந்து இங்கேயும் ஆரம்பிக்கலாம். 0லேருந்து ஆரம்பிச்சு 100, 200, 300ன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போணும். முதல்ல இந்த 3 லைன மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ங்கிற வேரியபிள வச்சே பண்ண போறேன். எக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, 0லேருந்து ஆரம்பிக்கும்போது, இந்த லைன் 0,0லேருந்து 0, ஹைட் வரைக்கும் வரைஞ்சிடுறோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ங்கிற வேரியபிளே யூஸ் பண்ணி பண்ணும்போது சிம்ப்ளிஃபைடா இருக்குங்கிறனால நான் அதையே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து 100ஆல இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? அத வந்து புரோகிராமேட்டிக்கா பண்றதுக்கான எக்ஸ்பிரஷன் யூசுவலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னடா இது எக்ஸ் பிளஸ் 100 எப்படி எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்க முடியும் அப்படின்னு அல்ஜீப்ரா வச்சு யோசிக்காதீங்க. இது ஒரு புரோகிராமேட்டிக் எக்ஸ்பிரஷன். எப்படி நம்ம முன்னாடி அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் உடைய பிரசிடென்ஸ வச்சு நம்ம ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணமோ, அதையே இங்கேயும் பண்ணலாம். இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷன் ஆப்பரேட்டர், ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இது 2த்துக்கும் நடுவுல அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்க்கு தான் எப்பவுமே லீஸ்ட் பிரசிடென்ஸ் இருக்கும். அதனால நீங்க அத கடைசியா பண்ணா போதும். முதல்ல அடிஷன பண்ணலாம். அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் 100ன்னு குடுத்திருக்கிறோம். எக்ஸ் உடைய கரண்ட் வேல்யூ என்ன? முன்னாடி நம்ம 0ன்னு குடுத்ததுனால அதே தான் இருக்கும் இல்லையா? 0 பிளஸ் 100 அப்படின்னு இது 100ஆ இவாலுவேட் ஆகும். இந்த 100 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு திருப்பி எக்ஸ் இருந்த அதே இடத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். அதாவது முன்னாடி எக்ஸ்ல என்ன வேல்யூ இருந்திருந்தாலும் அந்த வேல்யூவை இது ரீப்ளேஸ் பண்ணிடும். இதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நம்ம திருப்பியும் எக்ஸ அதே 100 வச்சு இன்கிரிமெண்ட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வரும்போது எக்ஸோட வேல்யூ 100ன்னு இருக்கும். ஸோ 100 பிளஸ் 100 200ன்னு ஆகி இந்த 200 போய் எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இதை எப்படி நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சு யோசிப்பேன் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இது ரொம்ப காமனான ஒரு எக்ஸ்பிரஷன். நீங்க ப்ரோக்ராமேட்டிக்கா எழுதி பழக பழக இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாவே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நமக்கு அதே அவுட்புட் தான் வருது. நம்ம கோட் கொஞ்சம் பெட்டரா கிளீனா இருக்கு பாருங்க. இப்போ நீங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடடா! என்னடா நம்ம இந்த லைன் வரையறதையும், இன்கிரிமெண்ட் பண்றதையும் திருப்பி திருப்பி தானே பண்றோம். இத கிளீனா பண்றதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சா, இங்க தாங்க நமக்கு லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பைத்தான்லயும் பார்த்தீங்கன்னா, சி லாங்குவேஜ்ல இருக்கிற மாரியே வைல் அப்படின்ற ஒரு லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு. அந்த வைல வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம திருப்பி 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 எழுதுற இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா? இத ஆட்டோமேட்டிக்கா, புரோகிராமேட்டிக்கா ரிப்பீட் பண்ற மாரி பண்ணலாம். அதாவது இங்க ரிப்பீட் ஆகுற இந்த 2 லைன்ஸ் தானே நமக்கு திருப்பி திருப்பி தேவைப்படுது. ஸோ ரிப்பீட் ஆகுற அன்னெசசரி லைன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு, இந்த 2 லைன்ஸையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கான புரோகிராமேட்டிக் வழி தான் அது. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே எழுதின ஃபங்ஷன் டெஃபினிஷன் மாதிரி தான். ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த கீவேர்டோட பேரு வைல். அந்த லைனை முடிக்கும்போது அதில ஒரு
கோலன் வைக்க போகிறோம். வச்சுட்டு எந்த லைன்ஸ் எல்லாம் இந்த ஒயிலோட பாடியாக இருக்கணுமோ அதை ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் பண்ண மாதிரியே இண்டென்ட் பண்ணிக்க போகிறோம். இண்டென்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக லைன்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாம் இப்படி அவுட்டென்ட் பண்ணி எழுதுவோம். தெளிவாக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு கேப் விட்டுக்கிறேன். இந்த ஒயிலில் பார்த்தீங்கன்னா ஒயிலுக்கு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயில் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அதாவது இங்கிலீஷ்லேயே அர்த்தம் அதானே, ஒயில் அப்படின்னா அதுவரை அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே இருக்கிற இந்த கண்டிஷன் உண்மையாக இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற லைன்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். நம்மளோட ஸ்கெட்சில் போயிட்டு அவுட்புட்டை பார்த்து நம்ம கெஸ் பண்ணலாமே. நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஆரம்பித்தோம். இப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது எக்ஸ் நம்மளோட விட்த்தை ரீச் பண்ணும்போது நம்ம லைன்ஸ் வரைகிறத நிறுத்திடணும் இல்லையா? நிறுத்தலைனாலும் இந்த விண்டோவை விட்டு வெளியே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ப்ரோக்ராம் வரைஞ்சிக்கிட்டே இருக்க போகுது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா? அப்போ அதை நம்ம செய்யக்கூடாது. அப்போது எக்ஸ் லெஸ் தென் விட்த் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் இங்கே கொடுக்குறோம். இந்த லெஸ் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான். இது நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் மேத்தமேட்டிக்ஸில் 2 நம்பரை கொடுத்துட்டு எது லெஸ் தென் எது கிரேட்டர் தென்னு மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே தான். எக்ஸ் லெஸ் தென் விட்த் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற லைன்ஸை ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 0லேருந்து விண்டோவோட விட்த் வரைக்கும் நமக்கு லைன்ஸ் வரைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நான் எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு கன்சோலில் வர அவுட்புட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து 100, 200ன்னு 1300 வரைக்கும் போயிருக்கு. அதாவது எக்ஸ் 0லேருந்து ஆரம்பிச்சிச்சு. இங்கே வரும்போது வைல் லூப் கண்டிஷனை செக் பண்ணுது. எக்ஸ் லெஸ் தென் விட்டா, அதாவது 0 லெஸ் தென் விட்டான்னு செக் பண்ணுறோம். உண்மை தான் அப்படின்னும் போது உள்ளே போயிட்டு எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு கரண்ட் எக்ஸ் வேல்யூஸை வச்சு ஒரு லைன் வரைகிறோம். அதாவது 0,0லேருந்து 0, ஹைட் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம். இதுதான் நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் லைன். இதை முடிச்சுட்டு கரண்ட் எக்ஸ் வேல்யூவோட 100 ஆட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது 0 + 100 அப்படின்னு ஆட் பண்ணி அதை எக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 100ஆக மாறிடுது. இந்த லைனை முடித்த உடனே பைத்தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 8வது லைனுக்கு போகாது. ஏன்னா லூப்போட வேலை அதுதான். லூப்பை முடிச்சுட்டு திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ 4வது லைனுக்கு போகும்போது இப்போ எக்ஸோட வேல்யூ 100 லெஸ் தென் விட்தா அப்படின்னு செக் பண்ணோம். இது ஆமாம் அப்படிங்கிற காரணத்தால் உள்ளே போயிட்டு எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ நமக்கு 100 அப்படிங்கிற அவுட்புட் வந்து இப்போ 100,0லேருந்து 100, ஹைட் வரைக்கும் 2வது லைனை வரையுது. அடுத்தது எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்படியே இந்த 4 to 7 இருக்கிற லைன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1300க்கு போயிட்டு அந்த லைனை வரைஞ்சிட்டு அடுத்தது 1300 + 100 1400 ஆகி எக்ஸோட வேல்யூ 1400ஆக மாறும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1400 லெஸ் தென் 1400 அப்படின்னு செக் பண்ணும். 1400 லெஸ் தென் 1400 கிடையாது இல்லையா? ஏன்னா ரெண்டும் ஈக்குவல். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப்போட முடிவுக்கு அப்புறம் இருக்கிற லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். இங்கே வந்து பார்த்தா நம்மளோட ப்ரோக்ராம் எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு. அதனால் நம்மளோட ப்ரோக்ராமும் ஸ்டாப் ஆகிடும். இப்படி தான் வைல் லூப் ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த கண்டிஷனை மாற்றுறோம். எனக்கு கடைசியில் இருக்கிற இந்த 1400லேயும் ஒரு லைன் வரையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை இந்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னும் மாற்றலாம். இப்படி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு லைன் வரையும். ஆனால் அந்த லைன் 1400 நம்ம விண்டோவோட வெளியே வரையப்படுறதுனால நம்மளோட விண்டோவில் அது தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தென், இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. 2 நம்பர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஈக்குவல் டு போடணும், ஒரு ஈக்குவல் டு போடக்கூடாது. ஏன்னா ஒரு ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு அசைன் தான் பண்ணும். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். இதை மறக்காதீங்க. 2 நம்பர் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். இப்போது இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய ஹாரிசான்டல் லைன்ஸை வரைகிறது அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் போகிற இந்த லைன்ஸை வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0லேருந்து வரும். முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோவோட கடைசியில் போய் முடியும். அப்படிங்கிறதுனால நம்மளோட விண்டோவோட டோட்டல் விட்டான 1400 தான் முடிய போகுது.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம 0னும் விண்டோவோட விட்த் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒய் கோஆர்டினேட் இப்போது 0, 100, 200ன்னு அதே மாதிரி தான் மாறப்போகுது. ஆனால் 0லேருந்து ஆரம்பித்து நம்மளோட விண்டோவோட ஹைட் வரைக்கும் போகணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹைட் அப்படின்னு மாற்றிட்டு இந்த பிரிண்ட் லைன்ஸை டீபக்கிங்காக போட்டிருந்தோம் நம்ம. அதனால் இதை டெலீட் பண்ணிடலாம். எக்ஸ் கோஆர்டினேட் 0லேருந்து விட்த் வரைக்கும் போக போகுது. ஒய் கோஆர்டினேட்டை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லைனையும் வரைஞ்சிட்டு ஒய்யோடைய வேல்யூவை 100ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா ஒய் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம க்ரியேட்டே பண்ணல. ஒரு க்ரியேட் பண்ணாத வேரியபிளை வச்சு கண்டிஷன் செக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ப்ரோக்ராமோட ஆரம்பத்துக்கு போயிட்டு ஒய்யோட வேல்யூவை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறது பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஒய் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த கடைசி வரைக்கும் வந்து எல்லா லைன்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோ தாங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கோடை ரெப்படிட்டிவாக ரன் பண்ண வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லூப்பிங்க்கு இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.